இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிற கொஞ்ச நேரத்துல மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த இடத்துல கையில பென் வச்சிருந்தா உங்க பேர் எழுதுங்க பார்க்கலாம். நான் என் பேர் எழுத விரும்புகிறேன். ஜெயராணியே, இவைகளை நினை, நீ என் தாசன். ஒருவேளை அந்த தாசன் என்ற வார்த்தை ஆண்பால்ல வந்திருந்தாலும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது சொந்தமாகும். சரி, நீ என்னுடையவள், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. தாய்களாய் இருக்கிற, மதர்ஸா இருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிள்ளைய நினைக்காத ஒரு நாள் உங்களுக்கு இருக்குமா வாழ்க்கையில? சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே அப்படியே அந்த வலி கூட தீர்றதுக்காக படுத்துட்டு இருக்கும்போது குழந்தை முகத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. ஆனா என்ன வலி இருந்தாலும் சிசேரியனா பண்ணியிருந்தா கூட அப்படி அந்த குழந்தைய முத்த செய்யாத ஒரு தாய் கூட உலகத்துல இருந்தது கிடையாது. ஹல்லேலூயா. அத்தனை வேதனைகளுக்கு மத்தியில அந்த தாயின் சந்தோஷம் எது தெரியுமா? அந்த குழந்தையின் முகம். சரி, பிறந்து 6 மாசம் ஆயிடுச்சே அப்படின்னு எந்த தாயும் பிள்ளைய மறக்கிறதே இல்லை. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை உருவாக்குகிறாள். பாலூட்டி சீராட்டி வளர்த்து அது குழந்தையா இருக்கும் பொழுதும் உருவாக்குகிறாள். வாலிப மகனாய் மகளாய் மாறும்போது உருவாக்குகிறார்கள். அதே போல திருமண காலம் வரைக்கும், திருமணத்திற்கு பின்பும் நம்ம அந்த பிள்ளையின் மேல நினைவா இருக்கிறோம். இதுதான் ஒரு மதர்ஸ் ஹார்ட். அப்போ உங்களை உண்டாக்குன ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன் என்றால் நான் உன்னை மறப்பேனா? நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நிறைய பேர் உங்களை உங்க கணவர் மறந்திருக்கலாம், உங்க தாய் மறந்திருக்கலாம், தகப்பன் மறந்திருக்கலாம், உடன் பிறந்தார் மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி உருவாக்குகிறார், எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிற மிக முக்கியமான 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21-22 வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் இருந்து எடுத்த விலா எலும்பை எப்படி உருவாக்கினாரா? சொல்லுங்க. மனுஷியாக உருவாக்கினார். நல்லா கவனிங்க. ஏவாளை உருவாக்கின அதே தேவன் தான் உன்னையும் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வித்தியாசமுமே இல்லை. அன்னைக்கு ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை உருவி அந்த எலும்பை ஒரு மனுஷியாக உருவாக்கினார். உண்டாக கடவுது என்று சொல்லல, உருவாக்கினார். சொல்லுங்க. ஆண்டவர் என்னை உருவாக்கினார். சொல்லுங்க. ஆண்டவர் என்னை உருவாக்கினார். நம்ம நாட்டுல நம்ம கலர்லாம் இல்ல, ரொம்ப ஃபேராலாம் யாருமே இருக்க மாட்டோம். எல்லாம் கருப்பு கருப்பா தான் இருப்போம். இல்ல, அப்படி இருக்குது நம்ம நாட்டுல. நம்ம கலரு, நம்ம நிறம், நம்ம உயரம். சில தேசங்கள்ல போனீங்கன்னா உயரமா இருப்பாங்க, ஆண்களும் பெண்களும். ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ உயரமா இருக்கிறாங்களா. சில வெளி தேசத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா, ஆண்டவர் எல்லாரையும் வெள்ளையா படைச்சிருக்கீங்களா ஆண்டவரே, என்னையா ஆண்டவரை கருப்பா படைச்சிங்க அப்படின்னு கேட்பேன் நான். ஏன்னா அந்த தேசத்துல சுண்டுனா ரத்தம் வந்துடும் மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? சிவப்பா இருக்கிறாங்க. நம்ம யாரும் அப்படி சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி சிவப்பா இல்ல. ஆனாலும் நம்மை ஒருவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் உருவாக்கின விதத்துக்காக நான் முதல்ல சந்தோஷப்படணும். உன்னை ஆண்டவர் உருவாக்கின விதத்துக்காக நீங்க சந்தோஷப்படணும். யாருக்காவது கால் இல்லாம இருக்குதா? யாருக்காவது 2 கண் இல்லாம இருக்குதா? நான் அப்படி பாக்குறீங்க, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன்.
நல்லா 2 கண்ணு அழகா இருக்குது, 32 பல்லு ரொம்ப அழகா இருக்குது, நல்ல ஒரு மூக்கு இருக்குது, 2 காது அழகா படைச்சிருக்கிறாரு, கை இருக்குது, கால் இருக்குது, அழகான முடி கொடுத்திருக்கிறார். இதை விட என்னம்மா வேணும் உனக்கு? உன்னை ஒரு ஆண்டவர் அழகாய் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏவாளை உருவாக்கினவர் பைபிள் சொல்லுது தன் சாயலில் உருவாக்கினாராம். எப்படி உருவாக்கினார்? அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார்? இன்னைக்கு சாயங்காலம் கண்ணாடியில போய் நின்று என்னை எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஏன் ஆண்டவரே இந்த மூக்கெல்லாம் இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே கண்ணு இருக்குது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் அழகா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அழகா உருவாக்கி இருக்கிறீங்க, ஐ எம் பியூட்டிஃபுல் ஓ காட், நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நல்லா உருவாக்கி இருக்கு. இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை உங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்க பிள்ளைய பார்த்து என்னைக்காவது ஒன்று நீ எதுக்கு இப்படி கருப்பா பிறந்த, ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி என்னைக்காவது சொல்லிருக்கிறீங்களா? சொல்லுவீங்களா? இந்த பிள்ளை உள்ள உடஞ்சிடும். என்ன கருப்பா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு என்ன குஞ்சு? பொன் குஞ்சு. அப்போ உங்களை உண்டாக்கின ஆண்டவர் கூட அவர் சாயலா படைச்சிருக்கிறாராம். நீங்க ஒல்லியா இருக்கிறீங்களா, ஃபேட்டா இருக்கிறீங்களா, பிளம்பியா இருக்கிறீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் சாயலா என்னைய அவர் உண்டாக்கி இருக்கிறார். சரி, நான் பைபிளை படிச்சப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை உண்டாக்கினார் அப்படின்னு சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119:73 வாசியுங்கள். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சொல்லுங்க, உங்களை உண்டாக்கினவர் யாரு? உங்க கரங்கள் என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கைகள் என்னை உருவாக்கிற்று. ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்திருந்தார்கள். இப்போ நிறைய டேபிள்ல விதவிதமா பட்சணங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டில் உள்ள வாலிப மகள் ஓடி வந்து சொன்னா, ஆன்ட்டி இந்த பாயாசம் நான் செஞ்சேன் ஆன்ட்டி அப்படின்னா. அங்க எவ்வளவோ இருக்குது, ஆனா அவளுக்கு என்ன ஆசை? பாயாசத்தை அவ செஞ்சான்னு சொல்லணும், அப்படி ஒரு ஆசை. அவ கையில உண்டாக்குனத வந்து பெருமையா என்னிடத்தில் சொல்லுகிறாள். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன், ஆண்டவர் அவர் கையினால உருவாக்கின உங்களை பெருமையா பாப்பாரா, சிறுமையா பாப்பாரா? பெருமையா பாப்பார். நீ ஆண்டவருடைய பிரியமானவள், ஆண்டவருக்கு பிரியமான மகள். உங்களை ஒருவேளை உலகத்துல உங்க கணவன் ஒரு நாளும் நீ அழகா இருக்கன்னு வாயை திறந்து சொன்னது கூட இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ அழகா இருக்கிறம்மா, எனக்கு பிரியமானவள்மா, நீ என் பிரிய மகளே, நீ என் ரூபவதி மகளே. அவர் கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று. இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 139:15 வாசியுங்கள். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எப்படியா? நான் எங்க உருவாக்கப்பட்டேன்? ஒளிப்பிடத்திலே, பூமியின் தாழ்விடங்களிலே. எப்படி உருவாக்கினாரா? விசித்திர வினோதமாய். நான் மெடிசின் படிக்கும் பொழுது ஒரு குழந்தை உருவாகிற விதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு அணுவிலிருந்து ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது என்று அந்த பாடத்தை படிக்க படிக்க அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஐயோ, எனக்கு இன்பமா இருக்கும். கண்கள் உருவாகிற விதம், செவிகள் உருவாகிற விதம், உதடுகளை உருவாக்குகிற விதம், பற்கள் உருவாகிற விதம், கரங்கள், கால்கள், மொட்டுகள் போல, அரும்புகள் போல உருவாகி எப்படி ஒரு பிள்ளை உருவாகிறது என்பதை படிக்க படிக்க இன்பமா இருக்கும். உங்களுக்கு ஒரு புக்கு சொன்னேன், அவள் உயிரின் ஓசை. அந்த புக்கில் ஒரு குழந்தை எப்படி ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போ இவ்வளோ கருத்தா, இவ்வளோ கரிசனையா, இவ்வளோ அன்பா ஒரு பெண்ணை தேவன் உருவாக்கினார் என்றால் ஒரு விசேஷ நோக்கத்துக்கு தான் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் என்ன உண்டாக்குச்சு, அவருடைய கரங்கள் என்ன உருவாக்குச்சு. சரி, எப்படி உருவாக்கினார்? ஆதியாகமம் 1:26 வாசியுங்கள். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா. ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்த உடனே சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. 3 மாசம் கழிச்சு அம்மா மாதிரி இருக்கும்பாங்க. 6 மாசம் கழிச்சு தாத்தா மாதிரி இருக்கும்பாங்க. 1 வருஷம் கழிச்சு பாட்டி சாயலா இருக்குன்றுவாங்க. அப்போ அம்மா மாதிரி இருக்குதுங்கிறாங்க, அப்பா மாதிரி இருக்கிறாங்க, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி. கடைசியில அதுக்குன்னு ஒரு ஓன் ஃபிகர் வரும். அது மாதிரியே இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. தாத்தா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்காது, அது ஒரு சாயல்ல உருவாயிருக்கும். ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் யூனிக்கா படைச்சிருக்கிறார், தனித்தன்மை வாய்ந்தவளாய் படைத்திருக்கிறார். உங்களை மாதிரி உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ அழகா.
இதை நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்குது. எங்க அப்பா என்ன உண்டாக்குனார்ல, அண்ட சராசரத்தை படைச்ச எங்க அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இன்னைக்கு ஜெபத்துல சொன்னாங்க, சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் என்னை உண்டாக்கினார். வாழ்க்கையில எப்பெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் நொறுக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் மற்றவங்களால அவமதிக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் சிறுமப்படுறீங்களோ, ஒன்ன புரிஞ்சுக்கணும், என்னை ஒருவர் உண்டாக்கினார், என்னை ஒருவர் உண்டாக்கினார், என்னை ஒருவர் உருவாக்கினார். ஒரு நோக்கத்துக்காக அந்த உலகத்துல நான் பிறந்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறாம அந்த உலகத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். பல பெண்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்ன நினைக்கிறாங்க, போதும் வாழ்ந்தது, முடிச்சிருவோம் வாழ்க்கைய அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயற்கையாய் மரணம் வருகிற வரைக்கும் உங்களில் ஒருவரும் வாழ்க்கையை முடிக்க நினைக்க கூடாது. மரணம் என்னைக்கு வருதோ வரட்டும், ஆனா அதுக்குள்ள என்னை உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினாரே, அந்த நோக்கத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். சரி, முதலாவது சொன்னேன், உங்களை ஏவாளை போல உருவாக்கினார். இரண்டாவதாக இன்னும் ஒன்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் 2:7 வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அவன் நாசியிலே. ரெண்டாவது, ஆண்டவர் சும்மா உங்களை உருவாக்கல, உங்க நாசியில தன்னுடைய சுவாசத்தை என்ன செஞ்சாரா, ஊதினார். அப்போ உனக்குள்ள இருக்கிற சுவாசம் யாருடைய சுவாசம்? ஒரு டீப்பா ஒரு பிரெத் எடுத்து விடுங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா. இந்த சுவாசம் யாரோடது? 3 நிமிஷம் மூக்க மூடிட்டா சுவாசம் போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் பெட்டியெல்லாம் வச்சு சர்ச்சில் வேற ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்படி போயிடும். அப்போ உள்ள இருக்கிறது என்னது? என்ன உண்டாக்குனவர் எனக்குள் அவருடைய சுவாசத்தை வச்சிருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறது அவருடைய உயிர். உனக்குள்ள இருக்கிற உயிர் யார் உயிர் தெரியுமா? ஆண்டவருடைய உயிர். அந்த உயிரை நீ மாய்க்கவே நினைக்க கூடாது, அந்த உயிரை போக்கவும் நினைக்க கூடாது. சரி, என்னை உண்டாக்கினார். வசனத்தை, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை, பைபிளை கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, எதை உருவாக்கினார்? ஏவாளை உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார். இப்ப எதை உருவாக்கினாரா? ஏன் இவங்களை அப்படியே உருவாக்கி அப்படியே அலைய விட்டுருக்கலாமே? இல்ல, ஆண்டவருக்கு பியூட்டிஃபுல் பிளான். என் பிள்ளைங்களை உருவாக்கி பெஸ்டா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏதேனை உருவாக்கினாராம். இன்னைக்கு ஏதேன் எது தெரியுமா? உங்க குடும்பம் தான் உங்களுக்கு ஒரு ஏதேன். இன்னைக்கு உங்க வீடு தான் உங்களுக்கு ஒரு ஏதேன். நீங்க சொல்லலாம், அம்மா என் வீடு ஒரு ஏதேன் மாதிரியே இல்லையே, முள் தோட்டம் மாதிரி இருக்குதே, அங்க கனியே இல்லையே, அங்க முள்காடா இருக்கிறதே, சந்தோஷமே இல்லையே, மகிழ்ச்சியே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பைபிள் சொல்லுது தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு தான் உங்க 2 பேரையும் வச்சாரா. ஹல்லேலூயா. உங்க ஏதேன ஒரு பிசாசு கெடுக்க டெய்லி நினைக்கிறான். ஆனா உங்க வேலை என்ன தெரியுமா? பண்படுத்தணும். உங்க வீடு ஒரு சாதாரண வீடு அல்ல, உங்க வீடு ஒரு ஏதேன். உங்க வீட்டுல ரட்சிப்பின் சத்தம் உண்டாகணும், உங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கணும், உங்க வீட்டுல ஆனந்தம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த ஏதேனை உண்டாக்குறதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு மகளே, உன் வீடு இன்னைக்கு ஒரு சாதாரண தோட்டம் போல இருக்கலாம், ஆனா அந்த வீட்டை ஏதேனா மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க ஒவ்வொரு கையில இருக்குது, உங்க ஒவ்வொரு கையில இருக்குது. குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களில் சவால்கள், ஏராளமான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள். யார் மூலமா பிரச்சனை வரும் அப்படின்னே தெரியாது. நல்லா சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பம் திடீர்னு நரகம் மாதிரி மாறிடுது. அந்த வீட்டுல உள்ள ஒரு பிள்ளை எடுக்கிற ஒரு தீர்மானம் வீட்டையே நரகமா மாத்திருது. புருஷன் எடுக்கிற ஒரு தப்பான தீர்மானம், புருஷனுடைய ஒரு தவறான உறவு வீட்டையே நரகமா மாத்திருது. பொறுமை இல்லாத ஸ்திரீகள் அல்லது குணப்படாத பெண்களால வீடு நரகமா மாறுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏதேனே உண்டு பண்ணி அதை பண்படுத்துறதுக்கு தான் உங்க 2 பேரையும் வச்சிருக்கிறார். திருமணமான பெண்களானாலும் சரி, திருமணம் ஆகாத வாலிப பெண்களானாலும் சரி, உங்களுக்கும் சொல்றேன், உங்க வீட்டுல சந்தோஷத்தை உண்டு பண்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கணும். அப்பா அம்மா கவலையா இருந்தா போய் பக்கத்துல உட்காந்து அப்பா ஒரு கட்டி அணைச்சப்பா, ஏன்பா கோவமா இருக்கிறீங்க, ஏன்பா கவலையா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவார்ப்பா, நான் ஜெபம் பண்றப்பா அப்படின்னு சொல்லணும்.
அம்மா துக்கத்தோட இருந்தா, ஏமா துக்கத்தோட இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லணும். ஆனா பல வேளைகள்ல குடும்பத்துல பிள்ளைங்க தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைங்களா இல்ல. நம்ம அப்படி வெயிட் போட்டுக்கிட்டே போற, வெயிட்ட குறமா, உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்காக உழைச்சு 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 தான் உங்க அம்மா எப்படி ஆயிட்டாங்க, வயசாவும் ஆயிட்டாங்க, பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வேற கண்ணோட்டத்துல பார்க்கணும். ச்சே, எங்க அம்மா எனக்கு இவ்வளோ உழைச்சதுனால தானே இவ்வளோ பலவீனம் ஆயிட்டாங்கல்ல, அம்மா நடக்கிறது கூட கஷ்டப்பட்டு நடக்கிறாங்கல்ல, அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்க அப்பா ஒரு வண்டி கூட இல்லாது சைக்கிள்ல போறாரு. இன்னும் சில குடும்பங்கள்ல ஒரு ஆர்டினரி 2 வீலர்ல போறாரு. வருஷமெல்லாம் அந்த 2 வீலர் தான் உங்க அப்பா உழைக்கிறார். அன்பு மகளே, உன் வீடு உன்னால ஏதேன் மாதிரி மாறணும். ஒரு வைராக்கி எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அப்பா அம்மா கொடுக்கணும், சொந்த வீடு வாங்கி கொடுக்கணும், இப்படி எல்லாம் மனசுல யோசிக்கணும். ஒரு அன்பு மகளை அறிவே. குடும்பத்துல பயங்கர பிரச்சனை. அப்போ தகப்பன் பிரிஞ்சு வேற இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தாய் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. இந்த மகளுக்குள்ள ஒரு வைராக்கியம், நம்ம எப்படியாவது படிச்சு மேல ஆண்டவருக்காகவும் வாழணும், ரெண்டாவது சொந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு கட்டி அம்மாவை சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தா. நான் படிச்சு முடிச்ச பிறகு வெளி தேசத்துல வேலைக்கு அப்ளை பண்ணா, ஒரு வேலையும் கிடைக்கல. கடைசியில ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை கிடைச்சது. தைரியமா போய் ஜாயின் பண்ணா. நம்ம ஊர்ல அப்படிலாம் ஜாயின் பண்ணுவோமா? வெளி தேசத்துல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு 3 hours 4 hours ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்ப்பாங்க. இவள் அந்த ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து சரியா சாப்பிடாம சரியா தங்காம அப்படிலாம் இருந்து பணத்தை சேர்த்து 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 வச்சு தன் தாய்க்கு அனுப்பி, அம்மா என் முதல் நோக்கமே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு. பாருங்க, அவள் மன எண்ணத்தின்படியே ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை வாங்குவதற்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவளுடைய சபையை தாங்கினாள், அவளுடைய சபை ஊழியர்களை தாங்கினாள். ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறார். யோசித்து பார்க்கிறேன், அந்த வீடு வனாந்திரமா இருந்துச்சு. ஒரே ஒரு பெண்ணாலே அந்த வீடு ஏதேன் மாதிரி மாறிடுச்சு. இங்க இருக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், படிக்கிற காலத்துல நேரங்களை வீணடிச்சிடாதீங்க. படிக்கிற காலத்துல லவ் அஃபேர்ல விழுந்து உன் இருதயத்தை பறி கொடுத்துடாத. உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வர்ற வரைக்கும் உன் நோக்கமெல்லாம் 1 இயேசுவை சேவிக்கணும், 2 குடும்பத்தை நேசிக்கணும், 3 நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு உன் குடும்பத்தை மேல கொண்டு வரணும். இப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஏவாளை போல உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டை ஏதேனை போல மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல போய் ஒரு பேப்பர்ல எழுதி ஏதேன்னு எழுதி ஒட்டுங்க, சரியா? அதை யாருன்னா ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. மை ஹோம் இஸ் ஈடன். என் வீடு ஒரு ஏதேன். என் வீடு இனிமே அப்படித்தான் மாறணும். என் வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஒழியணும். என் வீட்டுல ஆண்டவருடைய சந்தோஷம் இருக்கணும். ஒருவேளை சந்தோஷப்படுறதுக்கே ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க சந்தோஷமா வாழணும். கேட்கலாம், என்ன உன் வீட்டுல ஒரு நன்மை கூட இல்ல, நீ சந்தோஷமா பாடிட்டு இருக்கிறிய? ஆமா, அப்படித்தான். ஏன்னா எங்க ஆண்டவர் என்னை எப்படி போய் படைச்சிருக்கிறாரு, ஒரு ஏவாளை போல படைச்சிருக்கிறாரு. என் வீட்டை ஒரு ஏதேன்னு சொல்லிருக்கிறாரு, இங்க சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் உருவாக்குகிறவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உருவாக்குவேன், உண்டாக்குவேன், ரெண்டும் ஒரே வேர்டு தான். இந்த ஏதேனுக்குள்ள எதை உண்டாக்குறாரா? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இது மட்டும் வாயிலிருந்து வரவே வராது, சரியா? உங்க புருஷன் ரட்சிக்கப்படாதவரோ, அவர் துன்மார்க்கரோ, அவர் குடிகாரரோ, சம்பளத்தையே கையில கொடுக்காதவரோ, எல்லாத்துக்கும் நொச்சு 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 நொச்சுன்னு உங்களை தொந்தரவு பண்றவரோ, உட்கார்ந்தால் குற்றம், எழுந்தால் குற்றம், நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம், படுத்தால் குற்றம், அப்படி எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவரோ, சாம்பார் சூப்பரா வச்சிருந்தா சத்தம் காட்டாது சாப்பிட்டு போயிடுவாரு, நல்லா வைக்கலன்னா சத்தமா போடுவாரு, அப்படிப்பட்ட புருஷனா இருந்தாலும் என்ன துணை? பின்னாடிலாம் சத்தமே வரல, என்ன துணை சொல்லுங்க? இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரே ஏற்ற துணைன்னு சொல்லிதான் என் கையில கொடுத்தீங்க, இப்ப பார்த்தா ஏற்ற துணையா இல்ல, இத உருவாக்குறதுக்கு நீங்க என்ன உருவாக்குறீங்க ஆண்டவரே? சில வேளைகள்ல உங்களை உடைப்பார், ஏன் தெரியுமா? அவரை உருவாக்குறதுக்கு. உங்களை உடைப்பார், ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைங்களை உருவாக்குறது. ஏன் இவ்வளவு பிரச்சனை? உன்னை உருவாக்க உனக்கு கொடுத்தது ஏற்ற துணை. இங்க இருக்கிற கேர்ள்ஸுக்கு நான் பேசுறேன், ஆண்டவர் உனக்கு கொடுத்தா எப்படி துணையை தருவாருமா? திரும்ப சொல்லுங்க, ஏற்ற துணையை தான் தருவார், சரியா கொடுப்பார்.
அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? நீயா போய் ஒரு துணையை தேடிக்க கூடாது. அது ஏற்ற துணையா இருக்காது, அப்பா கொண்டு வரணும். ரெபெக்காள் அமைதியா தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா இல்ல, அவ தனக்கு வாழ்க்கை அமையும் நினைக்கவே இல்லை. அப்பா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஏற்ற துணை வர வரைக்கும் நீ அப்பா வீட்டுல தான் இருக்கணும், அப்பா வீட்டுல வேலை செய்யணும். தண்ணி எடுக்கிறதுக்காக அன்னைக்கு போனா எலியேசர் அவளை பார்த்தார். பார்த்துட்டு ஏற்ற துணை இருக்குதுன்னு சொன்னா, போகிறியான்னு வீட்டுல கேட்டாங்க, போறேன்னு சொன்னா கொண்டு போயிட்டாங்க. ஏற்ற துணையை கண்டுபிடிச்சிட்டா. இதெல்லாம் அப்படி அடுத்தடுத்து நடக்குது, அழகா நடக்குது. உன் வாழ்க்கையில சிலர் இங்க வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் வயது அதிகமாகி காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷத்திலோ அடுத்த வருஷத்திலோ டக்கு 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 டக்குன்னு கத்த காரியத்தை முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து கர்த்தர் கதவுகளை திறந்து ஒரு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து உன்னை தூக்கிட்டு போயிடுவார். இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நீ உண்மையா இருந்தா. எவ்வளோ அழகா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார் அல்லவா? நம்முடைய இருதயத்தை அறிந்தவர், வாஞ்சை அறிந்தவர், நோக்கத்தை அறிந்தவர். நானா தேட மாட்டேன்ப்பா, நீங்களா தேடிக்கொண்டு வாங்க. ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னார், மகளே, நீ ஐஸ்வர்யவான்களும் தரித்திரருமான வாலிபர்கள் பின்னாடி நீ என்ன செய்யல, போகலம்மா. உன் முந்தின நற்குணத்தை விட உன் பிந்தின நற்குணம் ரொம்ப நல்லா இருக்குது. இளவயது மட்டும் இல்ல, திருமணமான பெண்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்திருக்கும் போது இது நல்லா இல்லைன்னு சொல்லி இன்னொரு துணைய உங்க கண்கள் பார்க்க கூடாது, இன்னொரு துணைய உங்க இருதயம் தேடக்கூடாது. வேறு யார் நெருக்கமான வட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை நீங்க எல்லை மீறி பழகக்கூடாது. நான் எல்லா இடத்துலயும் இதை பிரசங்கம் பண்றேன். ஏன்னா குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு இதான் பிரச்சனை. உனக்கு ஒரு ஏற்ற துணை கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட அன்பே இல்லை, என்ன செய்ய போறீங்க? அந்த அன்பு ஆண்டவர் தரேங்கிறார். அவர் உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு காசே கொடுக்கல, செலவுக்கு தாங்கன்னா 50 ரூபாய் கொடுத்துட்டு போறார். இந்த காலத்துல 50 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? புளி வாங்க முடியுமா? காய் வாங்க முடியுமா? பிள்ளை ஆசையா சிக்கன் கேக்குது, சிக்கனை வாங்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஆனா அவர் வருமானம் வேற எங்கேயோ போகுது, உள்ளம் கொதிக்குது. ஐயா, சம்பாத்தியத்தெல்லாம் அங்க கொண்டு கொடுக்கிறார் ஆண்டவரே. மகளே, பொறுமையாரு. உன் தேவைகளை சந்திக்க உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருமா, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவை நீ நோக்கி பார்த்தன்னா உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். உன்னை உருவாக்குகிறார், உன் குடும்பத்தை ஏதேன் போல உருவாக்குகிறார். இனிமே உங்க நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? என் வீடு ஒரு ஏதேன் மாதிரி மாறணும். நான் விட்டு கொடுத்துடுறேன், நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன், நான் தாழ்ந்து போறேன், என் வீடு ஏதேனா மாறணும். சரி, மூன்றாவதாக ஆண்டவர் உன்னை உருவாக்கும் போதே இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 43 முதல் வசனத்தை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்கினாரு, உங்க குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை என்ன செய்கிறேன், மீட்டுக்கொண்டு. நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னனே, அது என்ன திட்டம் தெரியுமா? நான் உன்னை மீட்டு கொள்ளுவேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேம்மா. சரி, கைகளை கீழே போடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டனா ரட்சிக்கப்படலையான்னு தெரியலன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, ஐ எம் சோ ஹாப்பி. எல்லாருமே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். சரி, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்க குடும்பத்தை உருவாக்குகிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள வேற ஒன்றை உருவாக்குகிறாராம். வாசிக்கலாம். சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். என்ன உருவாக்குகிறாராம்? அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒருவேளை இப்போ இதுக்குள்ள சில நூறுகள், நீங்க ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. இந்த 500 பேருடைய ஹார்ட்டும் வேற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பைபிள் சொல்லுது, இருதயம் தான் எப்படியா கேடுள்ளது, திருக்குள்ளது அப்படின்னு பைபிள் சொல்லுது. என் ஹார்ட் வேற, உங்க ஹார்ட் வேற, இவங்க ஹார்ட் வேற, இவங்க ஹார்ட் வேற, இவங்க ஹார்ட் வேற. இயேசு என்ன செய்கிறார்? எல்லா இருதயத்தையும் தன் இருதயம் போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருக்கிற இருதயம், அந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறாராம்.
எப்படி மாற்றுறாருன்னு பைபிள்ல பல வசனம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் எதை உருவாக்குறாரா? உள்ளுக்குள்ள விருப்பம். சொல்லுங்க. விருப்பத்தை உருவாக்குறாரு. அப்புறம் எதை உருவாக்குறாரு? செய்கையை உருவாக்குறார். நல்லா கவனிங்க. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலைகள் தோறும் அது புதியதா இருக்கிறது. ஒரு முறை ஒரு வாலிப மகனை பார்த்து கேட்டேன், பா நீ ஏன் IAS படிக்கிற அப்படின்னு. அப்பாவே சொன்னா, ஆன்டி இது எனக்கு இப்ப வந்த ஆசை இல்ல, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு நான் ஒரு IAS ஆபீசரா வரணும்னு ஆசை இருந்துச்சு. எங்க அப்பா ஒரு IAS ஆபீசர், அப்புறம் எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நானும் இப்ப IASக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஆசை எப்போ உருவாச்சு? சின்ன வயசுலயே. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க ஹார்ட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உனக்கு என்னம்மா ஆசை அப்படின்னு கேட்டா, KFC சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைன்னு சொல்லுவாங்க இல்ல, அது வேற ஆசை, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க வேணான்னு சொல்லல. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், நான் என் ஆண்டவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு இருக்க வேண்டிய முதல் ஆசை, ஆண்டவர் விருப்பத்தை உண்டு பண்றாராம். காலையில எழும்பின உடனே ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்குது இல்ல, அந்த ஆசையை உண்டாக்குறவர் யார்? ஆண்டவர். காலையில எழும்பின உடனே வேதத்தை வாசிக்கணும்னு ஆசையா இருக்குது. இன்னைக்கு சொல்லித்தாரேன், அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை ஜெபத்தில் தேடி, அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய வசனங்களை வாசிச்சுட்டு ஒரு நாளை துவங்குனீங்கன்னா, நேத்து இருந்ததை விட இன்னைக்கு உங்க ஹார்ட் பெட்டரா மாறிடும். ஹல்லேலூயா. எப்படி மாறிடும்? பெட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11 மாசத்தை கடந்து வந்துட்டோம் இல்ல, நாளைக்கு 1ஆம் தேதி, இந்த ஒரு மாசத்துல இந்த வருஷம் முடிஞ்சிடும். எதுல பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா, சிலர் எதுலையுமே பெட்டர் ஆகல, எல்லாம் அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மள பெட்டரா 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 ஜெப வாஞ்சையை கூட்ட விரும்புகிறார், அபிஷேகத்தை கூட்ட விரும்புகிறார், வேத தியானத்தை கூட்ட விரும்புகிறார், சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். முந்திலாம் நான் கோவப்படுவேன், இப்பெல்லாம் நான் கோவப்படுறதே இல்லை. முந்திலாம் எல்லாத்துக்கும் எரிச்சல் வரும், இப்ப எனக்கு எரிச்சல் வருது இல்ல. முந்திலாம் என்னால சகிக்கவே முடியாது, இப்ப நான் சகிக்கிறேன். எனக்கு பொறுக்கவே முடியாது, பொறுக்கிறேன். அவர் வந்தா 2 கேள்வி கேட்கணும்னு கேட்டுருவேன், இப்பெல்லாம் அவர் என்ன பேசினாலும் நான் அமைதியா இருக்கிறேன். சிஸ்டர்ஸ்க்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லித்தரேன். என்னது சொல்லுங்க? சீக்ரெட். திரும்ப சொல்லுங்க. ஆமா, இது ரொம்ப ரகசியம். அவர் என்ன பேசினாலும் நீங்க கம்முன்னு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுமா வீட்டுல. ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு சொன்னா, ஆண்டி பொறுத்துக்கிட்டே இருந்த ஆண்டி, 4 கேள்வி கேட்டு அடிச்சாரு ஆண்டி, கன்னத்துல அப்படியே தடமே விழுந்துருச்சு அப்படி. அம்மா வீட்டுக்கு போனா அம்மா சொன்னாங்களா, திரும்பி போயிரு, அந்த கணத்துலயும் அடி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களாம். ஏன்? வாய் பேசுறதுனால என்ன விழுந்துச்சு? அடி. இன்னைக்கு உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தாரேன். பொறுமையா, அமைதியா, சாந்தமா இருந்து பாருங்க. முதல்ல உங்க ஹார்ட் மாறும், அப்போ உங்க வீடும் மாறும், உங்க ஹஸ்பண்டும் மாறுவாரு. ஹல்லேலூயா. பெண்களாகிய உங்களை வச்சுதான் உங்க குடும்பத்தை உருவாக்குகிறார். உங்க ஹார்ட்டை மாத்தி தான் உங்க குடும்பத்தையே ஆண்டவர் மாத்துறார். இங்க இருக்கிற யங் கேர்ள்ஸுக்கு சொல்றேன், சின்ன வயசுலயே இயேசுவை நேசிக்கணும்னு ஆசை வரும். இப்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 10 பாட்டை படிச்சு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரை பாடணும். என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய சீக்ரெட். உங்க வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னா, மொட்டை மாடி, கிச்சன், பாத்ரூம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு, ஏசப்பா உங்களை பாட வந்திருக்கிற ஏசப்பா, ஏசப்பா உங்க மேல ஆசையா இருக்கு ஏசப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 35 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, இன்னும் பாடுறேன். அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை பாடுறேன். அது பாடுறது எனக்கு இன்பம். என் வாழ்க்கையில இன்பமே இதுதான் அப்படின்னா, தேவனை பாடி துதிக்கிறதா. நல்ல பாடல்களை படிச்சுட்டு, நேச பாடல்களை படிச்சுட்டு ஆண்டவரை துதிச்சு பாருங்க. உங்க ஹார்ட்டே வேற மாதிரி மாறிடும், உங்க இருதயமே வேற மாதிரி மாறிடும், உங்க சிந்தையே வேற மாதிரி மாறிடும். அதே போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நல்ல அனாயிட்டிங்ல நிரம்பி அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வாங்க. போறதுக்கு முன்னாடி கவலையோட போயிருப்பீங்க, ரூம்ல இருந்து வெளியே வரும்போது சந்தோஷமா வருவீங்க. இது பெரிய மாற்றம். அதிகாலையில சிஸ்டர்ஸ் ஆகிய உங்களை நான் சொல்றேன், கர்த்தரை நல்லா பாடுங்க. காரியம் அப்படியே தான் இருக்கும், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனா பாடிட்டு வெளியே வந்து பாருங்க, ஆண்டவர் பாப்பாரு. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில ஒரு அழகா குயில் மாதிரி என் பிள்ளை பாடிட்டு போதே, அவ பிரச்சனையை நான் மாற்றணும் அப்படின்ட்டு பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒரு அம்மாவுக்கு எதை குறிச்சே கவலை, ஏசப்பா வந்துட்டாரு, என்ன சமைக்கணும், என்ன கொடுக்கணும். ஆனா இன்னொருத்திக்கு என்ன கவலைன்னா, போய் அவர் பாதத்துல உட்கார்ந்துருக்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார், அப்பா என்ன சொல்லுவார், இன்னைக்கு சொல்லித்தாரே. உங்க இருதயத்தை மாற்றுகிற இடம் எது தெரியுமா? இயேசுடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம். ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டே வாங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், செய்திகளால என் இருதயம் மாற்றப்படணும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் இயேசு உங்க இருதயத்தை மாற்றி கடைசியில யார் இருதயம் மாதிரி மாத்திடுவாரு? அவரை மாதிரி. அப்புறம் உங்களை கோபப்படுத்தினா கூட கோபம் வராது, உங்களை சீண்டுனா கூட நீங்க திருப்பி கோபப்பட மாட்டீங்க. அப்படியெல்லாம் சுபாவத்தை மாத்துறாரு பாருங்க, அதுதான் உங்களுக்கு அழகு. ஹல்லேலூயா. இங்க ஒரு லிப்ஸ்டிக், இங்க ஒரு ஐப்ரோ, இங்க ஒரு ஐலைனர், இங்க ஒரு பிளஷ், இதெல்லாம் போடுங்க போடாதீங்க, அதெல்லாம் நான் சொல்லல. அதை விட இங்க உள்ள ஒரு அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகு மேல நிக்கணும். ஹல்லேலூயா. ஹார்ட் ரொம்ப அழகா இருக்கணும். அது இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேஸ்ட். அது சரியானாதான் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஒரு பெண்ணிட்ட 2 நிமிஷம் பேசினா அல்லது 1 நிமிஷம் பேசினாலே அந்த பெண்ணின் ஆவி என்ன அப்படிங்கறத அசஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட 1 நிமிஷம் பேசினா உங்க ஆவி என்ன என்பதை தராசுல என்ன செஞ்சிடலாம், நிறுத்திடலாம். அப்போ இருதயம் ஃபுல்லா என்ன இருக்குதோ அதான் எப்படி வரும், வெளியே வரும். உள்ள பால் இருந்தா வெளியே என்ன வரும், உள்ள தண்ணி இருந்தா தண்ணி, உள்ள ஜூஸ் இருந்தா வெளியே ஜூஸ், எண்ணெய் இருந்தா எண்ணெய், விஷம் இருந்தா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துல என்ன இருக்குது, 10 வருஷம் ஆச்சு ஆனா கூட பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், செத்தால அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். உள்ள என்ன இருக்குது? அம்மா இன்னைக்கு விஷத்தெல்லாம் தூக்கி வெளியே கொட்டிடுற. உள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவுடைய அன்பு. பெட்ரோல் வண்டியில டீசலை போட்டுட்டா டேஞ்சர் தெரியுமா உங்களுக்கு? டீசல் வண்டியில தெரியாம பெட்ரோலை போட்டுட்டீங்கன்னா என்ஜின் எல்லாம் அது உடைச்சிரும். நம்ம தேவ சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? அவருடைய சாயல் தான் இருக்கணும். வேற சாயல் இருந்தா அங்க உள்ள எல்லாம் ரிப்பேர் ஆயிரும். இதுக்கு உதவி செய்யதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எவ்ரிடே ஹோலி ஸ்பிரிட், என்ன மாற்றுங்க ஆவியானவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க. அவற்றை கேட்டு 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 உள்ளத்தை மாற்றினா வாழ்க்கையே மாறிடும். உன்னை உருவாக்கினவர், உன் குடும்பத்தை ஏதேனை போல உருவாக்கினவர், உன் இருதயத்தை அவருடைய வாசஸ்தலமாய் உருவாக்கினவர். ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவை கூப்பிடணும். யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு முக்கியமா சொல்லித்தரேன். ஜீசஸ் இன்னைக்கு காலையில இருதயத்தை திறக்கிறேன்ப்பா, என் ஹார்ட்டுக்குள்ள வாங்க ஏசப்பா, என்ன ஆளுகை செய்யுங்க. சிஸ்டர்ஸ், திருமணமான பெண்கள் உங்களுக்கு சொல்றேன், வயதான தாய்மார்கள் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரே இருதயத்துக்குள்ள வாங்க, இந்த நாள் முழுசும் என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க, என் ஹார்ட் உங்க ஹார்ட் போல மாறணும்னு சொல்லி எவ்ரிடே மார்னிங் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது உன் இருதயத்தை அவர் உருவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு பாடலின் ஒரு கவியை பாட விரும்புகிறேன். பல வேளைகளில நம்மளை உருவாக்குறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா, டங்ஸ்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க நேச்சரே மாறிடும். ஒரு முறை ஒரு மகளுக்கு பிரஸ்ட்ல ஒரு சின்ன கட்டி, அதை நான் தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அனஸ்தீசியா ஜெனரல் அனஸ்தீசியா இல்லை, ஆனா அது அவங்க ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ் பாருங்க. இருக்கிறது அனஸ்தீசியால, ஆனா அவங்க வாய் டங்ஸ்ல பேசிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. துவக்கத்திலிருந்து அப்பப்போ கொஞ்சம் அவங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆகும்போது டங்ஸ்லே பேசுவாங்க. என்ன இது இவ்வளோ ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு. எல்லாம் சர்ஜரிலாம் முடிஞ்ச பிறகு என் கூட இந்த டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்க சர்ஜரி நடக்கும்போது நடுவில் உங்களுக்கு வலி தெரிஞ்சுதான்? அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் வலியெல்லாம் தெரியலையம்மா அப்படி. நீங்க ஏதாவது பேசுனீங்களா உங்களுக்கு தெரிஞ்சுதானா? இல்லம்மா, நான் எதுவுமே பேசுறதா எனக்கு தெரியலையே. ஆனா அந்த இன் பிட்வீன் ஒவ்வொரு இடத்துல அவங்க டிஸ்டர்ப் ஆகும்போது டங்ஸ்ல பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இதன் ரகசியம் என்ன தெரியுமா? உள்ள என்ன இருக்குதோ அது அனஸ்தீசியால இருந்தா கூட வெளியே வருது. ஆனா நீங்க தூங்கும் போது புலம்புறீங்களே சில புலப்பெல்லாம், அதெல்லாம் உங்க ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத காட்டிரும். சரியா? அதனால எசப்பா என் இருதயத்தை என்ன செஞ்சிருங்க, மாற்றிருங்கன்னு சொல்லி கேட்போம். ஹோலி ஸ்பிரிட் மாற்றுவார். உம் பிரசன்னத்தில்
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழ்கை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழ்கை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழ்கை செய்யும். ஹல்லேலூயா. இந்த பாடலை ஏன் பாடினேன் தெரியுமா? இது ஏதோ சும்மா ஒரு இடைவெளிக்காக பாடல. அவரை வரவேற்கும் போது இப்ப உள்ளத்துக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதையோ ஒண்ணு செய்ய வந்துட்டார். ஐ பிலீவ் ஹோலி ஸ்பிரிட். நான் ஆவியானவர் விசுவாசிக்கிறேன், அவருடைய செயல்பாட்டை விசுவாசிக்கிறேன். நமக்குள் அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். சரி, நம்மை உருவாக்குகிறவர் எதற்காக உருவாக்குகிறார்? இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 1:5 ஒருவரும், ஏசாயா 49:5 ஒருவரும் வாசியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை யார் உருவாக்கினார்? தேவன். எதுக்காக அப்படி நீங்க சொல்லியிருக்குது? உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் அம்மா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா, 96ல் நீங்க இவ்வளோ ஒரு பெரிய சபையை தேவன் கொடுப்பாருன்ட்டு நினைச்சீங்களா? நினைச்சீங்க. ஆனா நடப்பதுக்கு என்ன இல்லை? சாத்தியம் இல்லை. ஆனா உங்களை உருவாக்கினவர் இதிலும் பெரிதா உங்களுக்கு கொடுக்கறது தான் உருவாக்கினார்னு இப்ப நம்புறீங்களா? ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாயிருக்கும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. இங்க அமர்ந்திருக்கிறார்களே ஊழியம் செய்யறவங்க அவ்வளவு பேரையும் நான் பார்த்து சொல்றேன், உங்க அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன். சாதாரணமா தேவன் உங்களை அழைக்கல. இந்த பூமியில தேவனுடைய அற்புத வல்லமைகளை நிரூபிக்கத்தான் கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஒரு ப்ராஃபெட்டிக் அனாயிட்டிங்கோட அழைச்சிருக்கிறார். இந்த வரப்போகிற வருஷம் ப்ராஃபெட்டிக்கா சொல்றேன், உங்க சர்ச்சில் ஒரு ப்ராஃபெட்டிக் அனாயிட்டிங் உங்க மூலமா வெளிப்படும். உங்க சபைக்கு வார்த்தைகளை உங்க மூலமாய் கொடுப்பார். உங்க கைகளை வச்சு ஜெபம் பண்ணும்போது கட்டுகள் உடையும், கண்ணிகள் தெறிக்கும், பிசாசு பிடித்தவங்களை கூட்டிட்டு வருவாங்க. நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலை தருவார். பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஆண்டவர் முழு உலகத்திலும் சகோதரிகளை பயன்படுத்துகிறார். நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண பெண்ணா இருக்கலாம், ஆனா உங்களையும் ஆண்டவர் எதுக்கு உருவாக்கினார் தெரியுமா? தன்னுடைய ஊழியத்திற்காய் உருவாக்குகிறார். நீங்க இருக்கிற இடத்துல சாதாரணமா குடும்பம் நடத்தி, சாதாரணமா பிள்ளைங்களை பெற்று, சாதாரணமா பிள்ளைங்களை வளர்த்து உலகத்திலிருந்து போகிறதுக்கு அல்ல, வித் a purpose.
ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உருவாக்கினார். என்ன நோக்கம் தெரியுமா? ஊழியம் செய்கிற ஒரு நோக்கம். 2020ல நீங்க எல்லாருமே ஒரு சிலரையாவது கிறிஸ்துவுக்குள் நடத்தணும். நீங்க இதுல ஒரு தாகத்தோடு ஆண்டவற்றை ஜெபம் பண்ணணும். நாளைக்கு 1ஆம் தேதி உங்க பைபிள்ல ஒரு 10 பேருடைய பேரை எழுதி வச்சு, ஆண்டவரே வரப்போகிற வருஷத்துல இந்த 10 பேருக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும் ஆண்டவரே, உங்க அன்பை சொல்லணும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு நான் அவங்களை கொண்டு வரணும், அவங்கள நரகத்திலிருந்து நான் காப்பாற்றணும் ஆண்டவரே, என்ன ஒரு ஊழியக்காரியா பயன்படுத்துங்க, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு சொல்றேன், படிப்பே இல்லாத ஒரு பெண்ணா இருந்தா கூட, அப்பா நான் ஊழியம் செய்யணும், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டா கர்த்தர் உங்களுக்கு விசேஷ ஞானத்தை தருவார், விசேஷ ஞானத்தை தருவார். ஒரு நாள் இது போல ஒரு கூடுகையில எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெண்ணுடைய சத்தம் சற்று வித்தியாசமா இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு கிராமத்தில் உள்ள பெண். ஆனா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஆங்கில மொழியில பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. அந்த வேர்டெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன ஆண்டவரே, ஒரு கிராமத்திலிருந்து வந்த பெண் இவள் இப்படி ஆங்கில மொழியில அந்நிய பாஷையை பேசுகிறாளே, சில வார்த்தைகள் அது கிளியரா. முடிஞ்ச பிறகு அவங்கள பார்த்து, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமானா? அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்கிறாங்க. அப்போ பேதைகளை ஞானி ஆக்குகிறவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த தாலுகால இருந்து வந்தீங்களோ, எந்த மாவட்டத்தில இருந்து வந்தீங்களோ, எந்த கிராமத்திலிருந்து வந்தீங்களோ, உங்க கிராமத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை ஆண்டவர் ஊழியக்காரியாய் பயன்படுத்த போகிறார். உங்க மேல அபிஷேகத்தை கொடுத்து நீங்க சொல்ல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் வயலுக்கு போகிற ஒரு நபரா இருக்கலாம், சாதாரண கைத்தொழில் செய்கிற ஒரு நபரா இருக்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கிற உடைந்து போன உள்ளமுடைய அந்த பெண்ணுக்கு இயேசுடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரியாய் உருவாக்க போகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்களையும் பெண்களையும் எப்படி சரி சமமாய் உருவாக்குகிறார் என்பதற்கு அந்த வசனம் ஆதாரமா இருக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசியுங்கள் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, குமாரத்திகளும் அப்படிங்கிற இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த சபையில திருமணம் ஆகாத குமாரத்திகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வரும் நாட்கள்ல உன்னை பயன்படுத்த போகிறார். If you are available, God will use you. உன்னை இப்படி ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் வச்சிருக்கிறதே உன்னை உருவாக்கும்படிதான். நான் உன்னை போல இப்படி வாலிப மகளாக முதல் வரிசையிலே உட்கார்ந்து என் ஆலயத்தில் செய்தி கேட்ட நாட்களை நினைக்கிறேன். யாரு பிரசங்கம் பண்ண வந்தாலும் கண்ணு இப்படியே தான் இருக்கும். ஏசப்பா, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஏசப்பா, ஏசப்பா இவங்கள மாதிரி பிரசங்கம் பண்ணணும் ஏசப்பா, இவங்கள மாதிரி பாடணும் ஏசப்பா. உட்கார்ந்து செய்தி தான் கேட்டுட்டு இருப்பேன். உள்ளத்திலிருந்து ஜெபம் எப்படி, அவங்கள மாதிரி பாடணும், அவங்கள மாதிரி பிரசங்கம் பண்ணணும், அவங்கள மாதிரி பேசணும். நான் சின்ன பொண்ணா இருந்து அப்படி ஜெபம் பண்ணேன். நான் யார மாதிரிலாம் பேசணும்னு சொன்னனோ அவங்களோட சரிசமமாய் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இது என்னால் உண்டானதல்ல. யாரை பார்த்துலாம் ஆசைப்பட்டனோ அவங்களோட சரிசமமாய் பயன்படுத்தும் அளவுக்கு உயர்த்தினார் என்றால், நான் மண், எனக்குள்ளா இருந்த மன்னவர் தான் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்றேன், இன்னைக்கு நீ என் வார்த்தையை கேட்கிறாயே, உன்னை எனக்கு சமமாய் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னை விட அதிகமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்குகிறார் ஊழியக்காரியாக. சரி, கடைசியாக ஆண்டவர் ஒன்றை உருவாக்குகிறார். ஏசாயா 49:5 வாசியுங்கள். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். சொல்லுங்க, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி. உங்க ஊழியம் என்ன தெரியுமா? திருப்புகிற ஊழியம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? திருப்புகிற ஒரு ஊழியம். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? திருப்புகிற ஊழியம். ஆண்டவர் நம்மளை ஏன் அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? ஜனங்களுடைய இருதயத்தை இயேசுவண்டை திருப்புவதற்கு. திசை தெரியாமல் அலைந்து கொண்டு, நம்பிக்கை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற மக்களை இயேசுட்ட திருப்புறதுதான் ஊழியம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்கமா சொல்றார், நீ அநேகரை என்னண்டை திருப்புவாய்.
என் அன்புக்கு நேராய் திருப்புவாய், என் ரட்சிப்புக்கு நேராய் திருப்புவாய். தம்மண்டை திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். நல்லா கவனிங்க, உங்களை எப்பவே ஊழியக்காரியா உருவாக்கிட்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தாயின் கற்பத்துல இருக்கும் போதே ஊழியக்காரியா உருவாக்கிட்டாரு. நான் என்னம்மா பண்றேன்? தினம் சமைக்கிறோமா, வீட்டை பார்த்துக்கிறோமா, பிள்ளைங்களை வளர்க்கிறோமா, அதுவும் ஒரு ஊழியம். ஆனா அதுக்கு மேல திருப்புகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சீர்கெட்ட மக்களை திருப்புகிற ஒரு ஊழியம், திசை மாறி போகிற மக்களை திருப்புகிற ஒரு ஊழியம். இன்னைக்கு அழகா அந்த கோரியோல போட்டு காட்டினாங்கல்ல, என்ன விதவிதமான மக்கள். அது மாதிரி அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டை திருப்புகிற ஒரு ஊழியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. உங்கள் அயலகத்தாரை திருப்புவீர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்களை திருப்புவீர்கள், உங்கள் சொந்த குடும்பத்தாரை திருப்புவீர்கள், உன்னோடு படிக்கிறவர்களை திருப்புவாய். 2020 உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்டவற்றை வரணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனாயிட்டிங் உனக்கு இன்னைக்கு தர விரும்புகிறார். திருப்புகிற ஒரு ஊழியம், அதுக்கு தான் என்ன உருவாக்குனார். நான் ஆண்டவற்றை கேட்கிறேன், ஆண்டவரே இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வேனோ எனக்கு தெரியாதப்பா. நான் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நான் அநேகரை உம்மண்டை திருப்பி விட வேண்டும் ஆண்டவரே. அநேகரை உம்முடைய அன்புக்கு நேரம். ஒரு மனுஷனும் எனக்கு நேரா திரும்பக்கூடாது ஆண்டவரே, ஒரு மனுஷன் எனக்கு நேரா திரும்பக்கூடாது, எல்லாரும் உங்களுக்கு நேரா திரும்பணும் ஆண்டவரே. இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள், ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, உன் நிகழ்காலத்தை மட்டும் நான் உருவாக்கல. எதெல்லாம் உருவாக்குறேன்? உன் வருங்காலம். உங்க பிள்ளைக்கு என்ன வயசுமா சொல்லுங்க? 14 வயசா? உங்க பிள்ளை 35 வயசுல எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இல்லம்மா, அப்படிதானே? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா? என்ன வயசுமா? 13. எல்லாம் டீனேஜர்ஸ் வச்சிருக்கிறீங்க. ஓகே, குழந்தை 3 வயசா இருக்கும் போதே அது ஓடி விளையாடும் பொழுதே இது வருங்காலத்துல சுவிசேஷகனா மாறணும், சுவிசேஷகியா மாறணும் அப்படின்னு நினைக்கணும். நான் பல இடத்துல சாட்சியா சொல்லியிருக்கிறேன். குழந்தைய சின்ன பிள்ளையா மடியில போட்டு தண்ணி ஊத்துவோம்ல குளிக்க வைக்கிறதுக்கு, அப்பெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் இல்ல. அப்ப அந்த கால்கள் எல்லாம் பிடிச்சு விடும் போதே சொல்லுவேன், ஏசப்பா இந்த கால்கள் சுவிசேஷனுடைய காலா மாறணும் ஆண்டவரே. சொல்லி 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 காலை பிடிச்சு விட்டு கர்த்தர் அப்படியே உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் உங்க சந்ததியை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கணும். என் ஜெனரேஷன் கர்த்தரை சேவிக்கணும். என் பிள்ளையில ஒரு பிள்ளைக்குள்ள திருடனா இருக்கக்கூடாது, துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, துரோகியா இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஜெயிலுக்கு போக கூடாது, வெட்டு குத்து சண்டையில போய் என் பிள்ளை கலக்கக்கூடாது, கல்லூரியில ஸ்ட்ரைக்ல என் பிள்ளை சேரக்கூடாது, ஒரு வாலிபனுக்கு பின்னா ஒரு வாலிப பெண்ணுக்கு பின்னா என் பிள்ளை போக கூடாது ஆண்டவரே. என் வருங்காலத்தை உருவாக்குகிற தேவன், என் தலைமுறைகளை உருவாக்குகிற தேவன். உங்களுக்கு அந்த போக்கஸ் இருக்கணும். அப்போ இப்போல இருந்து நீ டாக்டர் ஆவ அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க அம்மா எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க, நீ டாக்டர் ஆவ அப்படின்னு. ஆனா அவங்க அப்ப ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்ட பிறகு சொன்னாங்க, உலகமெல்லாம் போய் நீ ஊழிய செய்வ அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி உலகமெல்லாம் போய் ஊழிய செய்றேன். ஒரு தாய்க்கு தரிசனம் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஒரு தாய்க்கு என்ன இருக்கணும்? வாலிப பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்? மை ஃபியூச்சர் வில் பி லைக் திஸ். என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும், என் சந்ததி இப்படித்தான் இருக்கணும். இதுக்கு கீழே என் லைஃப் நான் கஷ்டப்பட்டேன், என் சந்ததி மேல இருக்கணும். நான் கர்த்தரை அறியல, என் சந்ததி கர்த்தரை அறியணும். நான் ஆண்டவரை விட்டு தூரமா பாவம் செஞ்சு துன்மார்க்கமா துரோகியா வாழ்ந்தேன், என் சந்ததி பரிசுத்தமா வாழணும். என் பிள்ளைங்களை பக்தியில உருவாக்கணும். என் பிள்ளைங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லணும், ஜபத்துல வளர்க்கணும். என் பிள்ளைங்களுக்கு இயேசுடைய வார்த்தையை நான் சொல்லி கொடுக்கணும். என் 2 பிள்ளைகளையும் அபிஷேகத்துல நான் தான் நடத்தினேன். இன்னைக்கு உங்க மேல அபிஷேகம் இருக்குதே. இன்னைக்கு சொல்றேன், போய் ட்ரை பண்ணுங்க. உங்க பிள்ளையை கூப்பிட்டு வச்சு, வா உனக்கு அபிஷேகத்தை நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் நிரப்புவார். எங்க அம்மா என் கூட ஜெபம் பண்ணி தான் அபிஷேகம் பெற்றாங்க. என் சகோதரிகள் என் கூட ஜெபிச்சுதான் அபிஷேகம் பெற்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன். ஒரு பெண்ணை ஏன் உருவாக்குறாருன்னா, அவளுடைய முழு குடும்பம் மட்டுமல்ல, அவளுடைய சந்ததி எல்லாம் ஆண்டவரை சேவிக்கும்படி உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவள் சந்ததி எல்லாம் ஆண்டவரை சேவிக்கும்படி உருவாக்குகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். தீமோத்தேயுடைய பாட்டியும்
தாயும் என்ன அழகா அந்த பிள்ளையை உருவாக்கிட்டாங்கல்ல. இந்த பிள்ளையை குறித்து பவுல் சாட்சி சொல்லும் பொழுது எழுதுவார், உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி. உன் பிள்ளைங்க கண்ணீரோடு ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைங்களா மாறணும். தாய்மார்களே, நீங்க எப்படி தாயா மாறணும் தெரியுமா? தரிசனம் உள்ள தாய்கள். சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்கணும் தெரியுமா? வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 44 ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 3வது வசனத்தை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எதை ஊற்றுவேன்? உன் சந்ததியின் மேல என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல என் அப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு உங்க பிள்ளைங்களெல்லாம் ஒரு சம்மர் கேம்புக்கு அனுப்பணும். நல்ல வாலிபர் முகாம் எங்க நடக்குது, ஏலகிரியில, ஊட்டியில, அங்கங்கெல்லாம் நடக்குது. இப்போ அதுக்கு அனுப்பி வைக்கணும். சபையில நடக்கிற வாலிபர் கூடுகைக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும். நீ வீட்டுல இருந்துக்கப்பா, நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட்டுப்பா, படிப்பா அப்படி சொல்லக்கூடாது. போயிட்டு வா, யூத் மீட்டிங் போயிட்டு வந்து படி அப்படின்னு சொல்லணும். அப்போ சந்ததியை குறிச்சு தாய்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ், உனக்கு சொல்றேன், உனக்கு ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் வரப்போகுது. நீ இன்னைக்கு எப்படி வாழ்றியோ உன் ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கும். நீ வாழுகிற வாழ்க்கை தான் உன் ஜெனரேஷனுக்கு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா மேலே கட்டுற பில்டிங் எப்படி ஆயிரும்? ஷேட்டர் ஆயிரும். அப்போ நீ இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்தா உன் சந்ததி பரிசுத்தமா இருக்கும். நீ இன்னைக்கு ஆண்டவரை நல்லா உற்சாகமா சேவிச்சா உன் சந்ததி உற்சாகமா சேவிக்கும். ஒவ்வொரு பெண்ணையும் உருவாக்குகிறது அவளுடைய எதிர்கால சந்ததியை உருவாக்கும்படி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உங்களில் பலர் நினைக்கிறீங்க, அம்மா நான் ஆண்டவருக்காய் வாழணும்னு தான் நினைக்கிறேன், பிரகாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் என் பிரச்சனைகள் பாடுகள் என்னை எழும்ப விடாது என்னை அழுத்துது. இன்னைக்கு மேடையில உட்கார்ந்துருக்கிறாங்க இவ்வளோ பேர். இவங்க யாராவது பிரச்சனை இல்லாம மேல வந்தாங்களான்னு கேளுங்க. இவர்களில் அநேகர் இன்னும் பிரச்சனைகளுக்கு உள்ளதா இருக்கிறாங்க. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் போல கடவுள் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். முள் கிளிக்க கிளிக்க லீலி புஷ்பத்திலிருந்து வாசனை வெளியே வரும். முள் கிளிக்க கிளிக்க உள்ள இருந்து நற்கந்தம் வெளியே வீசும். அலை மோத மோத கரடு முரடா இருந்த கற்கள் எல்லாம் மிக நேர்த்தியாய் மாறிவிடும். சிற்பியின் கையில ஒரு சிற்பமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் செதுக்குவார், வனைவார், உருவாக்குவார். ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை உருவாக்கத்தான். பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். அவருக்கு தாசனாய் உருவாக்குவார். நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை. உன்னை தேவன் மறக்கவில்லை. உன்னை ஆண்டவர் உருவாக்குகிறார், ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முகாம்ல இந்த தரிசனத்தை வாங்கிட்டு போங்க. என்னை என் ஆண்டவர் உருவாக்கினார், என் குடும்பத்தை ஒரு ஏதேனை போல உருவாக்கி வைத்திருக்கிறார், என் இருதயத்தெல்லாம் உருவாக்கி என்னை நற்குணசாலியா என்னை மாற்றார், ஊழியத்துக்குன்னு என்னை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்குறதுக்கு கர்த்தர் என்னை இந்த நாட்களில் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்க போறோம். தீர்க்கன் எழுதும் பொழுது சொல்லுவார், நீர் பிதா, நாங்கள் எல்லாம் களிமண்கள், உம்முடைய கையிலே நீர் எங்களை உருவாக்கும் என்று சொன்னது போல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாம் முழங்கால் படியிடுவீர்களா? முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிடுங்கள். இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த முகாமை ஏன் ஒழுங்கு செய்தார்கள்? மகளே, உன்னை உருவாக்கும்படிதான் ஆண்டவர் இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ விரும்பியோ விரும்பாமலோ தாயின் கருவில் உருவானேன் என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் உன்னை உண்டாக்கினவர் ஒரு தேவன். ஏவாளை மனுஷியாய் உருவாக்கினார். You are an ordinary woman. உனக்குள்ள எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ குறைவுகள். ஆனால் உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, என்ன நீங்க மறக்கலப்பா, நீ என்னால மறக்கப்படவில்லைன்னு சொன்னீங்களா? ஆண்டவர் என்ன மறக்காத ஒரு அன்பு தகப்பன். இந்த 45 வருஷமாய் உன்னை உருவாக்கினார், இந்த 32 வருஷமாய் உன்னை உருவாக்கினார், இந்த 17 ஆண்டுகள் உன்னை உருவாக்கினார், இந்த 65வது வருஷம் வரைக்கும் உன்னை உருவாக்கினார். ஒரு நோக்கத்தோடு உன்னை உருவாக்கினார். மகளே, நீ பயனுள்ளவளாய் மாறும்படி, நீங்கள் பயனுள்ளவர்களாய் மாறும்படி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க வீடு இன்னைக்கு ஒருவேளை நரகம் போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஏதேனாய் உன் குடும்பத்தை உருவாக்க போகிறேன். உன் வீடு ஒரு ஏதேனாய் மாறப்போகிறது மகளே. அங்கே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை சந்திக்க வருவேன்.
ஒவ்வொரு நாளும் உன்னோடு உலாவ வருவேன். அந்த ஏதேனிலே நீ என்னோடு நேரம் செலவழிக்கும் பொழுது உன் ஏதேன் மாறும் மகளே. உன் வீடு ஒரு ஏதேனை போல மாறும். கர்த்தர் உங்க வீட்டுல வாசம் பண்ணுகிறார். உன் ஒருத்தினாலதான் கர்த்தர் உன் வீட்டுல வாசம் பண்ணுகிறார். உன் ஒருத்தினாலதான் தேவ பிரசன்னம் உன் வீட்டுல இருக்குது. நீ தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுனாலதான், உன்னாலதான் உன் வீட்டுல தேவ மகிமை. இழந்து போகாதே மகளே. உன் வீட்டை தேவன் ஏதேனாய் மாற்ற போகிறார். மகிழ்ச்சியின் தோட்டமாய் மாறும். தேவன் உலாவுகிற வீடாய் மாறும். ஹார்ட்டெல்லாம் கர்த்தர் உருவாக்குறாரே. உனக்குள் இருக்கிறவைகள் எல்லாம் வெளியே தள்ளிவிடு. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பிடிவாதங்கள், வேண்டாத குணங்கள், கசப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என் இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. வாஞ்சை விருப்பங்களை உள்ள கொடுத்து உமக்காக வாஞ்சை விருப்பங்களை உள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால் என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. உன்னை ஒரு ஊழியக்காரியாய் உருவாக்க விரும்புகிறார். உன் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறார். உன் எதிர்கால சந்ததியை உருவாக்க விரும்புகிறார். நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப படிக்கல, எனக்கு ஞானம் இல்ல, திறமை இல்ல. ஆனால் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன் திறமையை நம்பாத, என் கிருபையை நம்பு. உன்னுடைய அறிவை நம்பாதே, என்னுடைய ஆவியை நம்பு. என்னுடைய அபிஷேகம் உன்னை புத்திசாலியாய் மாற்றும். என்னுடைய அபிஷேகம் உன்னை ஆற்றல் உள்ள மகளாய் மாற்றும். வெறுமையான பாத்திரம் நான், நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒருவேளை இந்த வேளையில கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசி உங்களில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவரே என்னை மாற்றுங்கள் என்று சொல்லுவீங்களா? ஐயா, உம்முடைய சமூகத்தில் நான் உருவாக வேண்டும். ஏதேனில் ஒவ்வொரு நாளும் நான் உம்மை சந்திக்க வேண்டும். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் நீ உலாவ வரும் பொழுது நான் உம்மோடு உறவாட வேண்டும் ஆண்டவரே. என் இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை ஊழியத்திற்கென்று உருவாக்குங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. என் சந்ததியை உருவாக்குங்க ஆண்டவரே. என் எதிர்காலத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை உங்களில் விட முடியாத பலவீனங்கள், விட முடியாத காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உருவாக்குகிறார், ஊழியத்திற்கு உருவாக்குகிறார், என் சந்ததியை உருவாக்குகிறார், என் குடும்பத்தை உருவாக்குகிறார். இன்னைக்கு நான் அவற்றை புது கிருபை வாங்கிட்டு போறேன். புது பலத்தை வாங்கிட்டு போறேன். என் வீட்டை உருவாக்க போறேன். என் வீட்டை ஏதை நான் மாற்ற போறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்ற போறேன். எதிர்கால சந்ததியை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? We give you glory, we give you honor, and we give you all our praises. நன்றி ஆண்டவரே. காலையில வந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. சிலருடைய வாழ்க்கையில் திரைகள் விலகுவதை நான் பார்க்கிறேன். நீ திரைக்கு பின்பாய் பல நாட்கள் இருந்தாய். உன் திரைகளை விலக்கி ஆண்டவர் உன்னை வெளியே அழைத்து வருகிறார். வெளியே அழைத்து வருகிறார்.
அவர் முகத்தை மாத்திரம் பார்த்திருந்த நாட்கள் மாறி ஆண்டவர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நீ அவருடைய ஸ்தானாபதி மகளே, நீ அவருடைய ஸ்தானாபதி. நீ சொல்லவும் ஆகும், நீ கட்டளையிடவும் நிற்கும். உன் வாயில வல்லமையை கொடுக்கிறார், உன் வாயில அபிஷேகத்தை கொடுக்கிறார். உன் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு. அவிசுவாச வார்த்தைகளை பேசாதே, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதே, பாவத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் வேண்டாம். இனிமே உன் வாயில வல்லமை உண்டு. கர்த்தர் உன் வாயின் வார்த்தையை கனம் பண்ணுவார். நீ அநேகரை திருப்புவாய். சில வீடுகள் ஏதேனை போல இல்ல, ஒரே கண்ணீர் புலம்பல். அப்படி யாருடைய குடும்பமா இருக்குதா? உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. அப்பா, என் வீடு ஒரு நரகம் மாதிரி இருக்குது ஆண்டவரே. ஒரு நாள் புருஷன் குடித்து விட்டு வருகிறார், என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. பிள்ளைகளோடு எனக்கு சமாதானம் இல்லை, உடன் பிறந்தாரோடு சமாதானம் இல்லை ஆண்டவரே. என் குடும்பம் ஏதேனா மாறட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே, என் வீட்டை ஏதேனா மாற்றுங்க ஆண்டவரே. என் வீட்டுல சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை அலைக்கழிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறோம். குட்டியின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், தரித்திர ஆவிகள், வியாதியின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. மனக்கிலேசங்கள் வெளியேறுவதாக. அற்பமா எண்ணப்படுகிற ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை அபிஷேகம் பெற்றவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தரிசனம் உள்ள பெண்ணா இங்கிருந்து நீங்க கடந்து போகணும். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் ஆண்டவருக்காய் உருவாக்கப்பட்டேன், என் சந்ததியும் ஆண்டவருக்காய் உருவாக்கப்படும். இந்த பூமியிலே அவருக்காய் வாழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறேன். மகளே, பூமியில் அவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற உனக்கு பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் ஒரு ஸ்தலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீ சிந்துகிற கண்ணீர், நீ செய்கிற தியாகம், அவருக்காய் ஓடுகிற ஓட்டம், எல்லாவற்றுக்கும் பலன் உனக்கு அங்கே இருக்கிறது. சிரம் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினீரே, உமக்கு நன்றி. உருவாக்கப்பட்ட நாங்கள் உமக்காய் உபயோகம் உள்ளவர்களாய் மாறப்போகிறதற்காய் நன்றி. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.